தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை சதுர்தசி திதி, சனிக்கிழமை. விடியற்காலை 4:12 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம். மாலை 4:11 வரை உள்ளது. இன்று சித்த யோகம். இன்று பங்குனி உத்திரம் திருநாள். முருகபெருமான் ஆலயங்களில் முருகபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் அதில் பங்கு கொண்டு முருகபெருமான் அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்று சுபமுகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. புதன் ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. சந்திர ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. குரு ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரம் ஆகும். காலை முதல் மாலை 4:11 வரை அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். ஆகையால் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாலை 4:11 வரை மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாலை 4:11 பின்னர் சதயம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. ஆகையால் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாலை 4:11 பின்னர் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் 6இல். திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 4இல். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 2இல். கடன் சுமை குறையும். பொருளாதார வசதி மேம்படும். எல்லா வகையிலும் யோகம் உண்டாகும். இன்று நல்ல தனவரவு உண்டு. வேலை இல்லாதோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சனி 12இல். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். எதிலும் நிதானம் தேவை. புதன் 12இல். மாணவர்கள் சற்று சிரத்தையுடன் கவனத்துடன் தங்கள் பாடங்களை படிக்க வேண்டும். சூரியன் 12இல். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதை பேசி தீர்த்து கொள்ளவும். சுக்கிரன் 12இல். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் மிகவும் ஆலோசித்து பின்னர் முடிவெடுக்க வேண்டும். இன்று புதிய முயற்சிகளை கைவிடுங்கள். ராகு 12இல். மாமூல்
தொழிலே செய்யவும். புதிய முயற்சிகள் வேண்டாம். புதிய முதலீடுகள் வேண்டாம். சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியம் வெற்றியாக முடியும். செய்தொழிலில் மேன்மையுண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பரணி. மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு உள்ளது. இருந்தாலும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். மாமூல் பணிகளை செய்யவும். செய்தொழிலில் லாபம் உண்டு. தனவரவு உண்டு. கார்த்திகை. எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகபெருமான், காலபைரவர். ரிஷபராசி. சந்திரன் 5. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான முதலீடுகளை இன்று செய்ய வேண்டாம். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். கமிஷன் வியாபாரம் லாபகரமாக அமையும். இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 11. தொட்டது துலங்கும். இரும்பு சம்பந்தமான வர்த்தகம் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வர். அதனால் உங்களுக்கு தனவருவாய் உண்டு. புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 11. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கெமிக்கல் வியாபாரம், உரக்கடை வியாபாரம் லாபகரமாக அமையும். நட்சத்திர பலன். கார்த்திகை. நீங்கள் எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. எல்லா வகையிலும் இன்று ஏற்றம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், சிவபெருமான், காலபைரவர். குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி. சந்திரன் 4. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. குரு 12. எதிலும் உஷார் நிலைமை தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சனி 10. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செய்தொழிலில் மேன்மையுண்டு. உத்தியோகத்தில் இன்று சிலருக்கு பதவி உயர்வு உண்டு. புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 10. அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவோர். ஊதிய உயர்வு சிலருக்கு கிடைக்கும். சுக்கிரன் 10. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும்.
ராகு 10 மாமூல் தொழிலை செய்யவும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். மிருகசீரிஷம். எதையும் நீங்கள் ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மனதில் உள்ள திட்டங்களை யாரிடமும் கூற வேண்டாம். அமைதியாக இருக்கவும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம். தெய்வ அனுகூலம் உண்டு. எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சிலருக்கு நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், முருகபெருமான். கடகராசி. சந்திரன் 3. திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிலும் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்து விடுங்கள். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். குரு 11. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. நிதி நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். சில இளைஞர்களுக்கு நிதி நிறுவனங்கள் அல்லது வங்கிகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சனி 9. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 9. மாணவர்கள் சிரத்தையுடன் கவனத்துடன் தாங்கள் படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 9. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பார்கள். தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கினால் லாபத்தை ஈட்டலாம். ராகு 9. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். உரக்கடை வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். புனர்பூசம். மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சிலருக்கு தனவரவு நன்றாக உள்ளது. பூசம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். முன் யோசனை உங்களுக்கு அதிகம். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. புதிய முதலீடுகளை இன்று தவிர்த்து விடுங்கள். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். இன்று செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகபெருமான், காலபைரவர். சிம்ம ராசி. சந்திரன் 2. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சில காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. செவ்வாய் 12. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 10.
எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். சனி 8. உடல் நலனில் கவனம் தேவை, நிதானம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் சுமாரான தனவரவை பெறலாம். புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 8. பெண்கள் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு இன்று எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். ராகு 8. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் அவசியம். நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம். நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள், திட்டமிட்டு செயல்படுவீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம். மற்றவர்கள் ஆலோசனை பெற்ற பின் சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். அதனை தவிர்த்து விடுங்கள். உங்கள் மனதில் எது பட்டதோ அதையே தீர்மானியுங்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், முருகபெருமான், ஆஞ்சநேயர். கன்னி ராசி. சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் கூடும், மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 9. தொட்டது துலங்கும், ஏற்றமிகு காலம் இது. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சனி 7. உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகளை சற்று யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதன் 7. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 7. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 7. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். ராகு 7. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்து விடுங்கள். புதிய முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். நட்சத்திர பலன். உத்தரம். எதையும் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அஸ்தம். நீங்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள். உங்கள் திட்டங்கள் நிறைவேறும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சித்திரை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், சிவபெருமான், முருகபெருமான். துலாம் ராசி. சந்திரன் 12. இன்று சில காரியங்கள் தாமதமாகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 10. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை இன்று தவிர்த்து விடவும். குரு 8. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை.
எதிலும் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சனி 6 நிலம் சம்பந்தமான விற்பனை சூடுபிடிக்கும். சிலருக்கு லாபகரமாக அமையும். அதனால் கூடுதல் வருவாயும் கிடைக்கும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயம் கூடும். புதன் 6 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 6 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அதனால் சிலருக்கு ஆதாயம் கூடும். சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். ராகு 6 கெமிக்கல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், உரக்கடை வியாபாரம் லாபகரமாக அமையும். நட்சத்திர பலன் சித்திரை எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சுவாதி வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. இன்று நிலம் சம்பந்தமான முதலீடுகளில் லாபகரமாக அமையும். இன்று நல்ல தனவரவு உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய வழிபாடு உங்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தும். உடல் நலனில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று லாபம் கிடைக்கும். இன்று தனவருவாய் உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயங்களை தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், முருகபெருமான், ஆஞ்சநேயர். விருச்சிக ராசி சந்திரன் 11 இஷ்டார்த்த சித்தி. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அமோகமான தனவரவு உண்டு. செவ்வாய் 10 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். உரக்கடை வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். குரு 7 வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. சனி 5 நிலம் சம்பந்தமான முதலீடுகளில் சுமாரான தனவருவாய் உண்டு. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 5 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 5 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 5 பெண்கள் இன்று ஏதாவது தொழில் தொடங்க நினைத்தால் அதனை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். ராகு 5 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். உரக்கடை வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இன்று சுமாரான தனவருவாய் உண்டு. நட்சத்திர பலன் விசாகம் மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றதாக அமையும். பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவருவாய் உண்டு. அனுஷம் சிவபெருமான் வழிபாடு, மகான்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். நிதானமாக இருக்கவும். எதிலும் அவசரத்தை காட்ட வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு வேலை வாய்ப்பு இன்று கிடைக்கும். கேட்டை வீண் பிடிவாத பேச்சை விட்டு விடுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சிலருக்கு திருமண பாக்கியம் இன்று கூடி வரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், ஐயப்பன், ஆஞ்சநேயர். தனுசு ராசி சந்திரன் 10 செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு.
இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 8 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடுகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமும் நிதானமும் தேவை. குரு 6 உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சனி 4 தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. உறவினர்கள், நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். புதன் 4 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 4 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், தொடர் முயற்சினால் அவை கைகூடும். சுக்கிரன் 4 உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர், அதனால் தொழிலில் மேன்மை அடைவீர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 4 மாமூல் பணிகளே செய்யவும். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. கோவில் யாத்திரை செல்வது மிகுந்த சிறப்பான பலனை தரும். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. போராடம் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. மற்றவர்களை அனுசரணையாக நடத்தினால் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்திராடம் எதையும் நீங்கள் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு தனவரவு வரும் நாள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, கால பைரவர், ஆஞ்சநேயர் குலதெய்வ வழிபாடு. மகர ராசி. சந்திரன் 9 சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செவ்வாய் 7 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிலும் கவனம் தேவை. நண்பர்கள் மத்தியிலும் குடும்பத்தினரிடமும் பேசும்போது நிதானமாக யோசித்து பேச வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனவரவை தரும். குரு 5 தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. நிதி சம்பந்தமான தொழிலில் நல்ல ஏற்றம் உண்டு. சனி 3 தொட்டது துலங்கும். இரும்பு சம்பந்தமான வர்த்தகம் லாபகரமாக இயங்கும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள், அதனால் உங்களுக்கு தன வருவாய் உண்டு. புதன் 3 மாணவர்கள் தங்கள் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 3 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும். சுக்கிரன் 3 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் தங்கள் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. நிதானமாக இருந்தால் செய்தொழிலில் லாபம் ஈட்டலாம். ராகு 3 கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இன்று நல்ல தன வருவாய் உண்டு. நட்சத்திர பலன். உத்திராடம் எதையும் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். செய்தொழிலில் இன்று நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அவிட்டம் தொட்டது துலங்கும். இளைஞர்கள் சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு.
அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், முருகபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர். கும்பராசி. சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்து விடுங்கள். செவ்வாய் 6. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். சிலருக்கு இன்று தனவருவாய் உண்டு. குரு 4. நண்பர்கள் மத்தியிலும், உறவினர்கள் மத்தியிலும், தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும், பணிபுரியும் இடங்களிலும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், கவனம் தேவை. பணம் சம்பந்தமான விஷயங்களில் நிதானமும் கவனமும் தேவை. சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை. இரும்பு சம்பந்தமான வணிகம் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 2. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உங்கள் நல்ல குணத்திற்கு நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் 5. பெண்கள் இன்று மௌனமாக இருப்பது நலம் பயக்கும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்து விடுங்கள். மாமூல் பணிகளையே மேற்கொள்ள வேண்டும். ராகு 2. செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. செய்கின்ற வேலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். எதிலும் மாற்றம் காண வேண்டாம். நட்சத்திர பலன். அவிட்டம். இன்று சந்திராஷ்டமம். மாலை 4:11 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையால் காலை முதல் மாலை 4:11 வரை எந்த புதிய காரியங்களையும், முக்கியமான விஷயங்களையும் மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்யவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. சதயம். இன்று மாலை 4:11 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. புரட்டாதி. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, முருகபெருமான், ஆஞ்சநேயர். மீனராசி. சந்திரன் 7. தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இன்று செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. குரு 3. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சனி ஜென்மத்தில். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் ஜென்மத்தில். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். சூரியன் ஜென்மத்தில். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். சுக்கிரன் ஜென்மத்தில். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். புதிதாக தொழில் தொடங்க நினைக்கும் பெண்களுக்கு வங்கி கடனுதவி கிடைக்கும்.
ராகு ஜென்மத்தில் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் அவசியம். இன்று செய்தொழில் சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். பூரட்டாதி. மகான்களுடைய வழிபாடு உங்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். ரேவதி. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. இன்று சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, முருகபெருமான், ஆஞ்சநேயர். 12 ராசி அன்பர்களும் இன்று பங்குனி உத்திரம் திருநாள் ஆகையால் முருகபெருமான் ஆலயங்களில் இன்று அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் முருகபெருமான் ஆலயம் சென்று கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் உங்கள் வாழ்வில் உள்ள இன்னல்கள் மறையும், மனமகிழ்ச்சி கூடும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.